வணக்கம். நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறேன். என்னுடைய தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு அதில் சுமார் 231 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மனுக்கள் இன்றைக்கு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தமிழ்நாட்டின் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒசூர், நாகப்பட்டினம், சிதம்பரம், திருப்போரூர் இதுபோன்று பல்வேறு பகுதிகளில் எங்கள் மனுக்களை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதற்கான காரணங்களை கூறாமல் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் எங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய தேர்தலின் ஜனநாயகம் என்பது தேர்தல் ஆணையம் அதி முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் உள்ளடக்கிய, அதாவது அந்த மனுவை தள்ளுபடி செய்வதற்கான மிக முக்கிய காரணங்களை தவிர்த்து ஏனைய சின்ன சின்ன விடயங்கள் ஆம் இல்லை என்று போடுவதில் அல்லது விமானம் கட்டணங்கள் கட்டப்பட வேண்டியிருக்கிறதா போன்ற காலங்களில் வேண்டுமென்று அதை பயன்படுத்துபவர்கள் அதை பயன்படுத்துவதில்லை என்று தெரிவித்ததெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் சின்ன சின்ன காரணங்களை கூறி மனுக்களை நிராகரிப்பது என்பது ஜனநாயக நாட்டின் அடிப்படை உரிமையை தகர்க்கின்ற செயலாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. ஒரு மனுவை தள்ளுபடி செய்வதற்கு முன்பு மனுதாரரை அழைத்து அவரிடத்தில் என்ன கோரி இருக்கிறது, இதில் உங்களுக்கான ஆவணங்கள் என்ன, இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதி, தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுகளாக இருக்கின்ற போது இங்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு சில தேர்தல் அதிகாரிகள் இப்படி மனுக்களை எடுத்தேன் கவித்தேன் என்று தள்ளுபடி செய்வது ஏற்புடையதல்ல. ஒரு கட்சியினுடைய 200க்கு மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சியினுடைய ஒரு 10% மேலான மனுக்களை தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது கண்டனத்துக்குரியது. நான் இந்த தகவலை உடனடியாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன். பல்வேறு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன். 3 மணி வரையில் அந்த மனு பரிசீலனைக்கு உட்படுத்துகின்ற போது சின்ன சின்ன குறிகளை சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களை அழைத்து அதை நம்முடைய ஆவணங்களின் அடிப்படையில் அதை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால் இந்த விடயத்தில் உடனடியாக தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் நேரடியாக தலையிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கேமரா சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் மனுக்களை நியாயமான காரணங்களை இன்றி தள்ளுபடி செய்யக்கூடாது என்று உரிய அறிவுரைகளை உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியினூடாக வேண்டுகிறேன். காரணம், இது அவசர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி என்கிற காரணத்தால் தமிழ்நாட்டின் இந்தியாவின் 4வது தூணாக போற்றப்படுகிற எனதருமை பத்திரிகை ஊடகத்துறையின் மூலமாக தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களுக்கும் இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் அவருடைய கவனத்திற்கும் இதை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலர் 3 மணிக்குள் அந்த மறுபரிசீலனையில் இருக்கிற கொரியை கேட்டு அதை திருத்தி மனுவை ஏற்றுக்கொள்கின்ற உரிமை அவருக்கு இருக்கிறது. சரியான காரணங்கள் இல்லாமல் தள்ளுபடி செய்யக்கூடாது. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மனுக்களை இதுபோன்று தள்ளுபடி செய்கின்ற அந்த RO என்று சொல்லக்கூடிய ரிட்டர்னிங் அதிகாரிகள் மீது தலைமை தேர்தல் அதிகாரி மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தவறும் பட்சத்தில் உடனடியாக நாங்கள் உயர்நீதிமன்றங்களை உச்சநீதிமன்றங்களை நாடி நீதி கோர வேண்டி இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். இப்ப எந்தெந்த பகுதி வேட்பாளர்களுடைய மனுவனா நிராகரிச்சதா உங்களுக்கு தகவல் வந்திருக்கு? அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய கருத்து அப்படின்னா என்னவா இருக்கு? ஏன்னா இப்போ அனைத்து கட்சியையும் சேர்ந்தவங்களுடைய வேட்பாளர்கள்லாம் அவங்களை அழைத்து பேசி ஒரு சில இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த ஃபார்ம்ல இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க, இதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் சொல்லதான் செய்யறாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் நீங்க என்ன? நான் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து கடைசியில் வெளியேறிய கூட்டணி கட்சி தலைவர் நான் குறுகிய காலத்தில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர்களை போட்டியிட செய்வதன் ஊடாக பரவலாக தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிட்ட வாக்குகளை பிரிப்பதனூடாக ஆளும் கட்சிக்கு தோல்வி பயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எந்த ஒரு கொரிசையும் கோராமல் வேண்டுமென்று எங்களுடைய மனுக்களை நிராகரிப்பதற்காக காத்திருக்க வைத்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல. சுமார் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இருந்து இது போன்ற தகவல்கள் எனக்கு வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி
முதலாவது பட்டியலிலே இருந்த நாங்கள் வெற்றி பெறுவோம் அல்லது இரண்டாம் இடம் வருவோம் என்று ஈக்குவல் ஃபைட் என்று சொல்லக்கூடிய தொகுதிகளான சிதம்பரம், ஒசூர், இது போன்ற திருப்போரூர், நாகப்பட்டினம் இப்படி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் இருந்து தொடர்ச்சியாக எனக்கு செய்திகள் வந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகம் என்பது தேர்தலில் அனைவரும் பங்கேற்பதும் தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பதும் தான். அந்த உரிமையை மறுக்கின்ற இந்த நடவடிக்கை என்பது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிற செயல். இது மாபெரும் ஒரு ஜனநாயக படுகொலை செய்வதற்கு நம்முடைய இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் அவர்களும் தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையரும் அனுமதிக்க கூடாது. இன்னமும் காலம் அவகாசம் இருக்கு. எங்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்ற அந்த கோரிக்கைகளை பரிசீலித்து அந்த மனுக்களை ஏற்றுக்கொண்டு வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பை இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையரும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.